அண்ணி ஐயா, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது வீணா உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண நான் விரும்பல. எங்களை தொந்தரவு பண்ணாம விட்டுடுங்க. அதத்தான் நாங்களும் தேடுறோம் பீமா பாய். ஏதோ நல்லது நடக்குதுன்னு சொன்னியம்மா. வீட்டுல ஏதாவது நல்லது நடந்தா உன் பசங்க எல்லாரும் இங்க சந்தோஷம் ஆடிட்டு இருப்பானுங்கல்ல. பாட்டெல்லாம் கூட பாடுவாங்கல்ல, வாத்தியெல்லாம் கூட வாசிப்பாங்க. ஆனா இங்க என்னடான்னா வீட்டுல பாதி பேரை காணுமே. நீ ஒருத்தி, அப்புறம் உங்க அண்ணி, அப்புறம் இந்த குடிகார மாப்பிள்ள. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க வீட்டுல யாரெல்லாம் இல்லன்னு சொல்லி தேடுறீங்களோ அவங்க எல்லாரும் மாப்பிள்ளை அழைப்புக்கு முன்னாடி கண்டிப்பா வந்துருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணி, அவங்க எது வேணாலும் பேசிட்டு போட்டு விடுங்க. நம்ம வேலையை போய் பார்க்கலாம். சரிம்மா, நாங்களும் இங்கேயே உட்கார்ந்துருக்கோம். என்னதான் நடக்குதுன்னு பார்த்தலாமே. அரகுற கல்யாணம். இந்த ஜன்னல் வழியா பார்க்கலாம் ஆனந்த். பலன சீக்கிரம் வாங்க, மழை வர மாதிரி இருக்கு. புடிடா. நீங்க பயப்படாதீங்க. நாங்க சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. நீங்க இப்ப இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அத்தா ஏற்கனவே சொல்லிருக்காரு, உங்க பிறந்த வீடு இங்க பக்கத்துல தானாமே. எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காரு, அம்பேத்கர் ஐயா. நாங்க அவரை கூட்டிட்டு உங்க அப்பாவை பார்க்க போனோம். அங்க இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். படிச்சிட்டு இருக்கும்போது இந்த மெடல்ஸும் ட்ராஃபிஸும் எனக்கு கிடைச்சது. படிப்பிலையும் விளையாட்டுலயும் நான் முதலாவதா வந்தேன். ஆனா இப்ப நான் இதெல்லாம் வச்சு என்ன பண்றது? அன்னைக்கு மட்டும் எனக்கு யாராவது ஆதரவா இருந்திருந்தாங்கன்னா. நீங்க எப்படி படிப்புல படி சுட்டியோ அதே மாதிரி தான் எங்க தங்கச்சியும். நீங்க வாங்கி வச்சிருக்க மாதிரி மெடலும் பரிசெல்லாம் எங்க தங்கச்சி இது வரைக்கும் வாங்கினதே இல்லைங்க. ஆனா கிராமத்துல நடந்த பந்தயத்துல பசங்களை தோக்கடிச்சு அவ முதல் ஆளா வந்தா. எங்க தங்கச்சிக்குள்ள இருக்கிற எல்லா திறமையும் அவ புகுந்த வீட்டு சமையல் அறைக்குள்ள போய்
மறைஞ்சிக்க கூடாதுன்னு தான் நாங்களாம் கஷ்டப்படுறோம். உங்களை மாதிரியே அவளும் வருத்தப்படக்கூடாது. மஞ்சளாவோட கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு ராத்திரி முழுக்க யோசிச்சோம். அப்புறம் நாங்க வீட்ல இருந்து தப்பிச்சு எங்க தம்பி பீமா பார்க்க போனோம். அவன்கிட்ட எல்லா கதையும் சொன்னோம். நாங்க எங்க தம்பி கிட்ட நீங்க படிச்சிருக்கீங்கன்னு ஆங்கிலம் எல்லாம் பேசுவீங்கன்னு சொன்னதும் அவன் ஒரு புது திட்டத்தை சொன்னான். அப்பதான் அவன் எங்க கிட்ட இந்த வீட்ல எங்க தங்கச்சியோட நிலைமைய புரிஞ்சுக்கிறவங்க யாருன்னா அது நீங்க தான். இங்க பாருங்க, இனி உங்களால மட்டும்தான் எங்களுக்கு உதவி பண்ண முடியும். எங்களுக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. ரெண்டு பேரும் மறுபடியும் வந்துட்டீங்களா? இங்க சரியான குறும்புக்கார பசங்களா இருக்கீங்க. அது இருக்கட்டும், என்ன இதெல்லாம் எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? என்ன இதெல்லாம்? உன்கிட்ட தான்ப்பா கேக்குறேன். இதெல்லாம் என்ன? அது இவங்களோட படிச்ச சர்டிபிகேட். நீங்க இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுங்க. எங்க தங்கச்சி நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க ரெண்டு பேரும் சரியான திருட்டு பசங்களா இருக்கீங்க. பாஸ்கரோட அப்பா கிட்ட உங்க வேலை செல்லுபடி ஆகலன்னதும் ஏன் மருமக மனசை மாத்தலான்னு வந்திருக்கீங்களா? இந்த குடும்பத்தோட தலைவரே நீங்க சொன்னதை கேட்கலையே, அப்புறம் இவன் எப்படி கேப்பா? இந்த சர்டிபிகேட் எல்லாம் காட்டி உங்க கூட்டத்தோட எங்க மருமகளை சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? ரெண்டு பேரும் நல்லா காதை கொடுத்து கேட்டுக்கோங்க. என்னதான் படிப்பு படிச்சிருந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்த அடிப்படை வேலை தான் பார்க்கணும். இந்த சர்டிபிகேட் பேப்பர்லாம் ஒண்ணும் சமைக்கிற வேலையை விட பெருசு கிடையாது. கடைசி வரைக்கும் இந்த பொட்டிக்குள்ளதான் கிடக்க போகுது. இதை நான் தூக்கி எங்க போட போறேன்னு பாருங்க. முடியாது அத்தை. இது என்னவோ இருந்துட்டு போட்டோம். ஆனா இதை தூக்கி போட உங்களை விட மாட்டேன். இதெல்லாம் எனக்கு முக்கியம். இதை தூக்கி போட நான் விட மாட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மதிப்பே இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு இது நகை பணம் எல்லாத்தையும் விடையும் ரொம்ப பெருசு. இப்படி எல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? கையில சர்டிபிகேட் எடுத்து பாத்தீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது படிக்க தெரிஞ்சுதா? அப்ப கூட உங்களுக்கு உங்க மருமக படிச்சிருக்காளேன்னு சந்தோஷம் இல்ல. அப்ப நான் ஏன் வெக்கப்படணும்? நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தானே நான் வெக்கப்படணும். டிகிரி எல்லாம் குப்பன்னு சொல்றவங்க தான் வெக்கப்படணும். நீ இந்த அளவுக்கு வாயாட ஆரம்பிச்சிட்டியா? கல்யாணத்தெல்லாம் நான் அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல உனக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கிறேன். நாங்க சொல்றத கேளுங்க. சொன்னா கேளுங்க. மாப்பிள்ள, வண்டி வர நேரம் தாண்டி போயிடுச்சே. பீமா, கங்கா, துளசி அவங்க அப்பா யாருமே இன்னும் வரலையே. ஆமா, வண்டி நேரம் வந்து சேர்ந்து இருக்கணுமே. ஒருவேளை வந்துட்டு இருப்பாங்க. மாப்பிள்ள, இனிப்பெல்லாம் பண்ண சொல்லிருந்தோமே, அதெல்லாம் பண்ணிட்டாங்களான்னு பாருங்க. நான் பாத்துட்டு வரேன். கங்கா, 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 அனி கங்கா, கங்கா வந்துட்டா பாருங்க. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கங்கா, இருமா, நான் போய் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். எவ்வளவு நேரமா நீங்க எல்லாம் வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அம்மா, அப்பா, துளசி, பீமா எல்லாம் எங்க? இப்ப எதுக்கு அழற? அம்மா, பீமாவை தான் நான் 3 நாளைக்கு முன்னாடி அனுப்பி வச்சுட்டேனே. வாடி அத்தை, வா வெளியில. எடுத்தெறிஞ்சு பேச ஆரம்பிச்சியா நீ? பெரிய மேதாவி மாதிரி பேசுறா. 4 எழுத்து படிச்சுட்டாளாமா, அதுக்காக வக்கீல் மாதிரி பேசுறா. நான் தான் வெக்கப்படணும்னு என்கிட்டயே சொல்றா.
ஆனா ஆனா இவங்க தான் எந்த தப்பு பண்ணலையே, நாங்க தான் பார்க்க வந்தோம். முதல்ல அவங்கள விடுங்க, நாங்க தான் கல்யாணத்தை பத்தி பேச வந்தோம். 2 பேரும் வாயை மூடிட்டு இருங்க. எல்லாம் உங்களால வந்த வேணே. இல்ல, இதுல அவங்க தப்பு எதுவும் இல்ல. பசங்க சொன்னதெல்லாம் சரிதான். நானும் எந்த தப்பும் பண்ணல. எங்க திரும்ப சொல்லு. தாடைய பேத்து உன் கையில கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. இவங்க சொன்னது சரிதான் அத்தை. நான் இவங்க தம்பி பீமாவை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆனா அவன் இவங்க கிட்ட நான் சின்ன வயசுல இருந்து படிச்சு விளையாடி சம்பாரிச்ச பரிசு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்கான். அது மட்டும் இல்ல, அவங்க அக்கா இருக்கிற இடத்துல நான் இருந்திருந்தா என்ன செய்வேன்னு கேட்டிருக்கான். கண்டிப்பா அந்த இடத்துல நான் இருந்திருந்தா கூட இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம் தான் நான் முடிவு பண்ணிருப்பேன். என்ன கையை விடு. விட மாட்டேன். பொம்பளைய கை நீட்டி அடிக்கிறது கோலத்தனம்னு உங்களுக்கு தெரியாதா? கட்டி போட்டிருக்கிற விலங்கு அடிக்கிறதே தப்பு. இவங்க உயிருள்ள மனுஷி. நான் எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சேன்? என்னோட சர்டிபிகேட் டிராஃபி எல்லாம் பொட்டியில போட்டு பூட்டி வச்சிருக்கிறதுக்கா? எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன ஜோதிராவும் பூலேவும் நடத்தின பள்ளிக்கூடத்துக்கு என்ன ஏகப்பட்ட கனவுகளோட அவங்க அனுப்பி வச்சாங்க. நானும் படிச்சு ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு வீட்டுக்குள்ள வந்து முடங்கி போயிட்டேன். என் மாமியார் என்ன சொல்றாங்களோ அத அப்படியே வாயை மூடி கேட்டுட்டு இருக்கேன். என்னோட மாமனார் இன்னொரு பக்கம், அவருக்கு எப்ப தோணுதோ அப்ப கூப்பிட்டு இங்கிலீஷ்ல பேச சொல்லுவாரு. அதை கேட்டு அவர் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. என்னோட வீட்டுக்கார் எப்ப தோணுதோ அப்பெல்லாம் என்ன அடிப்பாரு. என்னை யார் வேணாலும் எப்ப வேணாலும் ஆட்டி படைக்கலாம். ஆனா என் படிப்பு தான் அந்த பொட்டிக்குள்ள முடங்கி கிடக்குது. இன்னைக்கு என் பட்டமும் படிப்பும் என் கூட இருந்திருந்தா என் மாமியார் எனக்கு கண்டிப்பா மரியாதை கொடுத்திருப்பாங்க. என்ன 4 பேர் முன்னாடி கௌரவமா நடத்திருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவ்வளவு நம்பிக்கையோட போயிட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு படிப்பை இப்படி விட்டதும் அடங்கி போற ஒரு அடிமை பெண்ணா மாறிட்டான். ஆனா இந்த பசங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்க தங்கச்சி என்னை விட ரொம்ப திறமையானவதான். அவ கிராமத்துல நடந்த போட்டியில பசங்களையே தோக்கடிச்சிருக்கா. எனக்கு தெரியும், ஒரு தடவை அவளோட படிப்பு மட்டும் நின்னு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவளோட நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அப்புறம் அவளோட கனவுகளும் என்னோட கனவு மாதிரி ஒரு பொட்டிக்குள்ள போய் அடைஞ்சு கிடக்க போகுது. பாருங்க, இவங்கள மாதிரி எனக்கு கூட பிறந்தவங்க இல்ல. அவங்க இருந்திருந்தா என்னோட கல்யாணத்தை நிறுத்தி இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க முயற்சி பண்றாங்க. அதனால நான் இவங்கள ஆதரிக்கிறேன். இந்த கல்யாணத்தை நான் எதிர்ப்பேன். அதுக்காக நீங்க என்ன கொலையே பண்ணாலும் சரி, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை எதிர்ப்பேன். முயற்சி பண்ண முடிஞ்சத பண்ண. உன்னை எல்லாம் அடிக்கிறதால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னை உன் மாமியாரே பாத்துக்குவா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அவளை புடி. உட்காரு. புடி. பீமாவை நான் 3 நாள் முன்னாடி அங்கிருந்து அனுப்பிட்டேனே. அக்காவுக்கு கல்யாணம், வீட்டுக்கு போன்னு சொன்னேன்.
அம்மா தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால வீட்டுக்கு போ, நானும் உன் பின்னாடியே கல்யாணத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னேன். அவனும் சரிக்கா நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னான். நானும் என் மாமனார் கிட்ட சொல்லி அவனை ரயில் ஏத்தி விட்டுட்டு வர சொன்னேன். ஆனா அப்பா வந்ததும் தான் பீமா இங்க வரவே இல்லைன்னு தெரிஞ்சது. அவன் என்ன முட்டாளாக்கிட்டு எங்க போயிட்டானே தெரியலையே. சரி, உங்க அப்பா எங்க? அப்பாக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதும் அவர் பீமாவை தேட போயிட்டாரு. அப்பதான் நீங்க அமுச்சு வச்சாரு. நீ போய் அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு எந்த குறையும் வராம பண்ண சொல்லுன்னு சொன்னாரு. அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி பீமாவை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. கல்யாணம் நடக்கும், மாப்பிள்ளை அழைப்பும் சரியான நேரத்துக்கு நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இவனுங்க 2 பேரையும் ஏதாவது பண்ணி ஆகணும். பொண்ணோட கூட பிறந்தவனுங்க எப்ப வேணாலும் காலம் வருவானுங்க. இவனுங்க 2 பேரையும் அப்படியெல்லாம் சும்மா விட்டுற கூடாதுங்க. இவனுங்களை என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? அப்பதான் இவனுங்களுக்கும் நல்ல புத்தி வரும். அப்பதான் இவன் வீட்டு ஆளுங்களுக்கும் புத்தி வரும். பசங்களை எப்படி வளர்க்கணும்னு அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்பதான் பசங்க பெரியவங்க விஷயத்துல எல்லாம் தலையிடாம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஒதுங்கி இருப்பாங்க. சின்ன பையனா இருந்துகிட்டு வீட்டையே உண்டு இல்லன்னு ஆக்கிக்கிட்டு இருக்கான். எனக்கு பெரிய மனுஷன் மாதிரி என்னையே எதிர்த்து நின்னுகிட்டு இருக்கல்ல நீ. நீ சும்மா ஒண்ணும் வீட்டை விட்டு ஓடி போகலன்னு எனக்கு நல்லா தெரியும். மஞ்சுளாவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் வேணும்னே நீ இந்த மாதிரி பண்ணிருக்க. அவ இப்படி பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அண்ணன்களையும் கெடுத்து வச்சிருக்கான். நேத்து ராத்திரி பாலாவும் ஆனந்தும் சேர்ந்து மாப்பிளைய முன்னால இருக்கிற கட்டில கட்டி போட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டானுங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பாடப்படுத்துறானுங்க. பீமா, பீமா, நீ எதுக்குடா உங்க அம்மாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உங்க அப்பாவும் பீமாவை கண்டுபிடிக்க போறதில்ல. ஏன்னா அவன் வேணும்னே தான் ஓடி போயிருக்கான். கல்யாண நேரத்துல வீட்டுல யாருமே இல்லன்னா கல்யாணம் நின்னு போயிடும் நினைச்சிட்டு இருக்கான் அவன். இல்ல இல்ல, அப்பா என்கிட்ட என்ன நடந்தாலும் சரி கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லி அனுப்புனாரு. ஆமா, கல்யாணம் குறிச்ச நேரத்துல நடக்கும். யார் தடுக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். நீ உள்ள போமா. மஞ்சுளா, பீமா ஆசைப்படுறதுதான் நீயும் ஆசைப்படுறியா? நானும் பீமாவும் ஆசைப்பட்டு என்ன ஆக போகுது அக்கா? ஆனா பீம் தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஆமா, அவன் மொத்த வீட்டையும் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கான். சரி, நீங்க துளசி ஏன் கூட்டிட்டு வரல? எப்படி கூட்டிட்டு வர்றது? வர வழியில எல்லாம் பீமாவை தான் தேடிட்டு வரேன். இதுல அவளை வேற எங்க கூட்டிட்டு வர்றது? ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு கல்யாணம் ஆனதும் உன்னோட மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அப்போ நீ பாத்துக்கோ. அத்தை, சொல்லுமா.
ஆனந்த் அண்ணன் பாலான பத்தி ஏதாவது தெரிய வந்துச்சா? இல்ல, எந்த தகவலும் தெரியலம்மா. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, எல்லாமே சரியாயிடும். அண்ணி சரியா தான் சொல்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்னமோ பண்றாங்க. அங்க பீம் எங்கேயோ போயிட்டான், இங்க இவனுங்க போயிட்டானுங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. விடுங்க 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 எங்களை. ஏய், ஒழுங்கா வாங்க. விடுங்க எங்களை ஒழுங்கா வாங்கன்னு போக சொல்றேன்ல. யோ நில்லையா நில்லு. இவனுங்க 2 பேரையும் எங்கிருந்து பிடிச்சிட்டு வர? ஒருவேளை இவனுங்க எங்கேயாவது திருடிட்டானுங்களா? பாத்தீங்களாப்பா, ராம்ஜியோட வீட்டுல விசேஷம் நடக்க போகுது. இப்போ நாடகத்தோட 2வது பகுதி ஆரம்பமாகும். வாங்க போய் பார்க்கலாம். எங்களை விடுங்க. விடுங்கன்னு சொல்றோம்ல. போக விடுங்க. வாங்க. நான் சொல்றேன்ல, எங்களை விடுங்க. அத்தை, என்னாச்சு? எங்களை விடுங்க. யாரு? எங்களை விடுங்க, எங்களை போக விடுங்க. வாங்க. சொல்றேன்ல, விடுங்க. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பசங்களை விடுங்க. யார் நீங்க? விடுங்க அவங்கள, விடுங்க. பொண்ணோட அண்ணன்களா இருந்துகிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்றானுங்க. அண்ணே தெரிஞ்சுக்குங்க, இந்த குடும்பமே இப்படித்தானே. அம்மாவும் அப்பாவும் ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா பசங்க இன்னொன்னு சொல்லுவாங்க. இவனுங்க பண்ணது பெரிய தப்பு. நாங்கெல்லாம் ரொம்ப பொறுமையானவங்க. உங்க பக்கத்தையும் நாங்க மதிக்கிறோம். அதனாலதான் 2 பேருக்கும் ஒரு பாடத்தை புகட்ட இங்க கூட்டிட்டு வந்தேன். சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க பண்ணது நல்லதுதான். நல்ல வேலையை இவங்க 2 பேத்தையும் பிடிச்சி இங்க கொண்டு வந்துட்டீங்க. சரி, நீங்க கிளம்புங்க. மாப்பிள்ளை அழைப்பு வேலையை பாருங்க. இவனுங்களை நாங்க பாத்துக்கிறோம். 2 பேரும் உள்ள போங்க. இன்னைக்கு உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. கல்யாணத்தை நிறுத்த கிளம்பிட்டீங்களா? இப்ப இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு பாருங்க. உங்க கண்ணு முன்னாடியே மாப்பிள்ளை அழைப்பு நடக்க போகுது. உங்க 2 பேராலையும் எதுவும் பண்ண முடியாது. உள்ள போங்க. மாப்பிள்ளை அழைப்பு எப்பங்க? மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் நடக்காது. இந்த கல்யாணம் நடக்காதுங்க. பாஸ்கர், நீ என்ன சொல்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன நீயே கல்யாணம் வேணான்ற? உங்க அப்பாவுக்கு மட்டும் இது தெரிய வந்துச்சுன்னா அவர் உன்னை கொன்னே போட்டுருவாரு. அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாரு. நீங்க ஒரு தடவை இல்லப்பா, 1000 தடவை என்ன அடிங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பாஸ்கர், ஏண்டா நீயும் அந்த பசங்க பேச்சையும் உங்க அண்ணி பேச்சையும் கேக்குறியா? உனக்கு எப்படா இவ்வளவு அறிவு வந்துச்சு? இப்ப நீயாவே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டியா? என்னதான் படிக்க வைக்கலையே, அப்புறம் அறிவு எங்க இருந்து வரும்? ஆனா நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்லப்பா. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுக்காக அண்ணி பேசுறப்பவே எனக்கு புரியுது. அந்த பொண்ணோட அண்ணனுங்க பயப்படாம முடிஞ்ச அளவு அவங்க தங்கச்சிக்காக போராடுறாங்க. நான் ஒன்னும் படிக்கல, ஆனா என்ன மாதிரி படிக்காதவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்பா. ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு நான் பேசலன்னா அப்புறம் என்னால எப்பவும் பேச முடியாது.
வாங்க அண்ணி, அவங்க சீரா கொடுத்த எல்லா பொருளையும் திருப்பி கொடுத்துடலாம். இந்த சம்பந்தத்தை முடிச்சுக்கலாம். வாங்க கொழுந்தனாரே. நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஐயோ வேண்டாம், அப்படியெல்லாம் மட்டும் சொல்லிடாதீங்க. இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கல நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் வருத்தப்படுறோம். ஆனா இந்த முடிவு தான் உங்க பொண்ணுக்கு ரொம்ப நல்லது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, நீங்க நீங்க என் பசங்க சொன்னதை கேட்டு இப்படி பண்ணாதீங்க. என் பசங்க இருக்காங்களே, அவங்க தங்கச்சி மேல உயிரைய வச்சிருக்காங்க. அதனால அப்போ உங்களுக்கு உங்க பொண்ணு மேல பாசம் இல்லையா? இங்க பாருங்க, நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போகும்போது சில நேரத்துல எங்க அம்மா அவங்கள அறியாமே ஏதாவது வளருவாங்க. நான் சின்ன வயசுல ரொம்ப நல்லா படிப்பேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா திடீர்னு பேச்ச மாத்தி மாமனார் மாமியார் கொழுந்தனார்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரி நீங்களே சொல்லுங்க, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமோ இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமோ நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்க பொண்ணு நல்லா படிச்சு நல்லா இருக்கான்னு சொல்ல போறீங்களா, இல்ல உங்க பொண்ணு சின்ன வயசுல நல்லா படிச்சான்னு மட்டும் சொல்ல போறீங்களா? உங்க பொண்ணால கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க முடியும்னு ஒருவேளை நீங்க நினைச்சா என்னையே பாருங்க. எனக்கு என்னோட மாமனார் மாமியாரை பத்தி நல்லாவே தெரியும். ஒரு மருமகளுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். என்னால படிக்க முடியாம போனது மாதிரி உங்க பொண்ணாலையும் படிக்க முடியாம போயிடும். போச்சா, எல்லாம் நாசமா போச்சா. ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா அப்புறம் அவளை எவன் கல்யாணம் பண்ணுவான்? அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட மானமே போயிருமே. ரொம்ப சரியா சொன்ன தம்பி. இனி இந்த ராம்ஜியோட பொண்ணை எவன் கட்டிப்பா? பாவம் பொண்ணு மாதிரி தயாராகி நிக்கிறா. ஆனா மாப்பிள்ள இந்த பொண்ணே வேணான்னு சொல்லிட்டான். மாப்பிள்ள நீங்க இவங்க கிட்ட பேசி பாருங்களேன். என் மஞ்சுளாவ இவங்க வேண்டாம்னு சொல்லிட்டா யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? அவ படிச்சு கிழிச்சுதான் என்ன பண்ண போறா? உங்களுக்கு தான் தெரியும்ல, நீங்க பேசி பாருங்க. உங்க பசங்கனால எவ்வளவு நாசம் பண்ண முடியுமோ அவ்வளவு நாசத்தையும் பண்ணிட்டாங்க. இனி நான் என்ன பேசுறது? மஞ்சுளா, மஞ்சுளா, அம்மா வா 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 வா. இங்க பாருங்க, என் பொண்ணு கொஞ்சம் பாருங்க. என் பொண்ணு தயாராய் நிக்கிறா. ஒருவேளை ஏதாவது ஒரு பொண்ணு இப்படி மாப்பிள்ள வருவார்னு காத்துக்கிட்டு இருந்து அப்புறம் மாப்பிள்ள வராம போயிட்டா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது கஷ்டம். அவ வாழ்க்கை முழுக்க காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடாதீங்க. என் பொண்ண வேண்டான்னு சொல்லாதீங்க. அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போங்க. இல்லன்னா இவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க அப்பா வர வீட்டுல இல்ல. அவர் இருந்தா உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருப்பாரு. அவரு சாயந்தரத்துக்குள்ள வந்துருவாரு. நீங்க 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 2 பேரும் இனி இனி என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? உங்க பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவன் நல்லா படிச்சான்னா இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஊர் முன்னாடியும் எல்லார் முன்னாடியும் நான் சத்தியம் பண்றேங்க. அப்புறம் நானும் இனி படிக்க போறேன். அப்பதான் நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது ஊர்க்காரங்க ஏளனமா உங்க பொண்ணோட புருஷன் படிக்காதவன்னு சொல்ல மாட்டாங்க. கவலைப்படாதீங்க, நான் கொடுத்த வாக்க மீறவே மாட்டேன். நான் உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். என் வீட்டு ஆளுங்க ஒத்துக்கிட்டாலும் சரி இல்லனாலும் சரி,
நான் எப்பவும் உங்க வீட்டு மாப்பிள்ளை தான். நாங்க கிளம்புறோங்க. வரங்க. இல்ல வேண்டாம். அம்மா அம்மா அம்மா, என்னாச்சு? அண்ணி! அண்ணி! என்னாச்சு? பாய் பீமா பாய் இருக்கியா இல்ல போயிட்டியா? அம்மா அம்மா அண்ணி, என்னாச்சு அண்ணி? சேட்டையா பொண்ண கட்டிக்கிறேன்னு சொன்ன மாப்பிள்ள வேணான்னு விட்டுட்டு போயிட்டானா? அம்மாவுக்கு தலை சுத்ததானே செய்யும். ஒருவேளை மயங்கி விழுந்து செத்து போனாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப சரியா சொன்னீங்கண்ணே. அந்த பையனே தெளிவா சொல்லிட்டு போயிட்டானே. ஒரு மாப்பிள முகத்துக்கு நேரா வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான். இனி இவளையெல்லாம் எவன் கட்டிக்குவான்? நான் போய் பச்சளை மருந்து அரைச்சு எடுத்துட்டு வரேன். அம்மாடி, நீ போய் கொஞ்சம் சீக்கிரமா குடிக்க தண்ணி கொண்டு வாமா போ. வாங்கப்பா, இதுக்கு மேல பெரிய நாடகம் ஒண்ணும் இல்ல. என்ன இருந்தாலும் நாளைக்குள்ள ராம்ஜியோட பொண்டாட்டி இருக்கிறாளா இல்ல போயிட்டாளான்னு தெரிஞ்சிடும். நம்ம வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போயிடலாம். வேண்டாம் வேண்டாமா, இதெல்லாம் வைத்தியம்மா கொடுத்த மருந்து தான். கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. இந்த மருந்தை கொடுத்துடலாம், எல்லாம் சரியாயிடும். அண்ணி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும். அம்மா, என் பொண்ணு கல்யாணம், மஞ்சளா கல்யாணம் நடக்கலையே. வேணாம் மாப்பிள்ள, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லாதீங்க. எல்லாம் சரியாயிடும், நீங்க ஓய்வெடுங்க அண்ணி. எப்படியும் கல்யாணம் நடக்க போறது இல்ல. கங்கா, வா கிளம்பலாம். இனிமே நமக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. எவ்வளவு நல்ல சம்பந்தம் கொண்டு வந்தேன். ஆனா இந்த வீட்டு பசங்களே வீட்டை நாசம் பண்ண முடிவு பண்ணதுக்கு அப்புறம் யாரு என்ன செஞ்சு என்ன ஆக போகுது? நான் கிளம்புறேன், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா மாமனார் வந்ததும் அவர்கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. பாவம், இந்த மாதிரி பசங்களை ஆண்டவன் யாருக்கும் கொடுக்க கூடாது. வா கங்கா, நாம கிளம்பலாம். நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க கொஞ்சம் அம்மா இருக்கிற நிலைமைய பாருங்க. அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நம்ம எப்படிங்க போக முடியும்? உங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அவங்க பசங்க தானே, அவங்களே உங்களை பாத்துக்கட்டும். இப்ப நீ கிளம்புறியா? நமக்கு ஒரு வீடு இருக்கு, நாம அதையும் பார்க்கணும். இங்க இருந்து கிளம்பலாம். இதுவும் என்னோட வீடு தாங்க. இவங்க என்னோட அம்மாங்க. அம்மா விட்டுட்டு என்னால வர முடியாது. இங்க பாரு கங்கா, இப்ப நீ என் கூட வரலைன்னா உன்னை விட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன். சரிங்க, நீங்க கிளம்புங்க. இங்க நான் தனியா தானே வந்தேன். நான் தனியாவே திரும்ப வந்துடுறேன். இப்ப என்னால அம்மாவை விட்டு திரும்ப வர முடியாதுங்க. மஞ்சுளா, நம்மளாலதாம்மா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. ஆமா மஞ்சுளா, நாங்க அம்மாவை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் ஆசைப்பட்டோம். அம்மா சரியாயிடுவாங்க. ஆனா ஒண்ணுன்னு, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உங்களை மாதிரி பசங்க வேணுமான்னு எனக்கு தெரியாது.
ஆனா எனக்கு எல்லா ஜென்மத்திலையும் உங்களை மாதிரி கூட பிறந்தவங்க தான் வேணும். எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும். ஆனந்த் அண்ணன், பாலா அண்ணன், எல்லாரை விட சின்ன, எல்லாரை விட புத்திசாலியான பீம்ராவ், அவன் எனக்கு தம்பியா வேணும். அப்பா, அம்மா, அண்ணா, கொஞ்சம் கோவப்படாம யோசிச்சு பாருங்க. நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான்னு நீங்களும் புரிஞ்சுக்கங்க. உண்மையிலேயே நாம அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமாகாம தடுத்திருக்கோம். நான் கடைக்கு போறேன். கடையில நிறைய வேலை இருக்கு. நான் போய் வேலை பார்க்கறேன். அப்புறம் அம்மா, அப்பா, அண்ணன், நான் பண்ண எல்லாத்துக்கும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் போய் துணி மாத்திட்டு வரேன். நான் உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கேன்டா. நாளைக்கு சாயங்காலம் நிச்சயம் 2 மணிக்கெல்லாம் கடையை மூடிட்டு சீக்கிரமா வந்துடு. என்னோட பேரு பாஸ்கர். உங்க பேரு? மஞ்சுளா. அந்த பொண்ணோட விருப்பத்தோட கல்யாணம் நடந்தாலும் விருப்பம் இல்லாம நடந்தாலும் இங்க அதை பத்தி யாரும் கவலைப்பட போறது இல்ல. ஆனா இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றேன். அத்தை, மாமா, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. அதை மறந்துருங்க. அது மட்டும் இல்லத்த, கொழுந்தனார் என்ன சொன்னார்னா, அந்த பொண்ணு நல்லா வளர்ந்து படிச்சதுக்கு அப்புறமா அவரே கல்யாணம் பண்ணிக்கிறாராம். அது அப்புறமா இனி எங்களால வெளியில தலை காட்ட முடியுமா? மாமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. நீங்க அவமானப்படுற மாதிரி எதுவுமே நடக்கலையே. ஐயா, கொஞ்சம் இங்க வாங்க. சுசீலாக்கா, நீங்களும் வாங்க. எல்லாரும் இங்க வந்து பாருங்க. எங்க மருமக என்ன சொல்றான்னு கேட்டீங்களா? இப்ப இந்த கல்யாணம் நின்னு போச்சே, இதனால ஏற்பட்ட அசிங்கத்தையும் அவமானத்தையும் நாங்க தான் மறக்க முடியுமா, இல்ல இந்த ஊர் தான் மறக்க விடுமா? ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க மறந்தாலும் ஊர் அதை மறக்காது. இனி வாழ்நாள் முழுக்க உங்க குடும்பத்தை பார்த்து இந்த ஊர் சிரிக்கும். ஊர்க்காரங்களுக்கு தெரியாதா? கதைக்கு கையும் காலும் வச்சு புது கதையை உருவாக்கிடுவாங்க. பையன் வேண்டான்னு சொன்னதை கூட மறந்துடுவாங்க. என்ன இருந்தாலும் அவன் ஆம்பளை பிள்ளை இல்லையா, அதனால அவன் வேண்டான்னு சொல்லிட்டான்னு வாங்க. ஆனா மருமக ஒரு மருமகளா இருந்துகிட்டு உங்க முடிவை எதிர்த்திருக்காளே, உங்களை மீறி போய் கல்யாணத்தையே நிறுத்திட்டு வந்திருக்காளே, இத ஊர் ஜனங்க மறந்துடுவாங்களா என்ன? உங்க பேச்ச உங்க மருமகளே கேட்க மாட்டேங்கிறா. உங்க மூஞ்சில நல்ல கரியளி பூசிட்டா. அத்தை, நீங்க ஏன் இப்படி பேச்ச வளர்க்குறீங்க? நான் உன்கிட்ட பேசலமா? உன்கிட்ட எல்லாம் பேச முடியுமா? அந்த கடவுள் உன்ன மாதிரி மருமகளை யாருக்கும் கொடுத்துட கூடாது. வாங்க போலாம். நான் போயிட்டு வரேன். இவ இதுக்கு அனுபவிச்சாகணும். இவ இதுக்கு அனுபவிச்சாகணும். போதும் பீம், நிறுத்து. இன்னைக்கு எவ்வளவு நேரம் தான் மஞ்சுளாவை தயார் பண்ணுவ? மஞ்சுளாக்கா பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு நல்லா தயாராகி தான் போகணும். என் அக்காக்களால அவ்வளவு தூரம் போய் படிக்க முடியாது. ஆனா ஃபார்ம் வாங்கிட்டு வந்து பரீட்சை எழுத முடியும்ல.
ஐயோ ம், ம். ம். மஞ்சுளா ஆ? இங்க வா. நீ என்ன இதை போட்டுட்டு வந்து நிக்கிற? ஆ? உன்னோட புடவைங்க, இவளோட புடவைங்க. ஐயோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இப்ப வந்துருவாங்க. உனக்கு இன்னைக்கு கல்யாணம். சீக்கிரம் 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 போய் இவளை தயார் பண்ணுங்க. பாருங்க, நீங்களும் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு இப்படிதான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். அதுக்காக இப்படி உட்கார்ந்துட்டு இருங்க. நான் சொல்றத கேளுங்க. போங்க, சீக்கிரம் போங்க. தயார் பண்ணுங்க. மணி ஆச்சு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாப்பிள்ளை அழைப்புக்கு நேரமாச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? சொல்றத கேளுங்க. அமைதி, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. இந்த கல்யாணம் நடக்காம போனதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தம் இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் இருக்கு. ஆனா இந்த முடிவு தான் உங்க பொண்ணுக்கு ரொம்ப நல்லது.